இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது லாங்குவேஜ் பேப்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸு, அதுக்கு அடுத்ததில் பாலிட்டி, அதுக்கு அடுத்ததில் ஐஎன்எம். இந்த 4 வரிசையில் படிச்சுக்கோங்க. இதை முடிச்சுட்டு மெயின்ஸ் வரும்போது அடுத்த ஏரியா பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்ட் ப்ரிலிம்ஸ்லாம் எப்பவும் போல் நார்மலாக படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. சயின்ஸா எப்பவும் நம்ம எப்படி படிப்போம், குரூப் 4க்கு எப்படி படிச்சிங்க அதே மாதிரி. ஜியாகிரஃபியா குரூப் 4க்கு என்ன படிச்சிங்க அதே மாதிரி. இப்போ ஆன்சியன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஏரியா படிப்போம். மெயின் சிலபஸில் அந்த ஏரியாவே கிடையாது, ஐஎன்எம் மட்டும்தான் இருக்குது. ஆன்சியன் ஹிஸ்ட்ரிலாம் என்னென்ன படிச்சிங்க, இம்பார்ட்டன்ட் ஏரியா என்ன, அதே படிச்சுக்கோங்க. அப்போது இதெல்லாம் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும் போதே பாலிட்டி அண்ட் ஐஎன்எம் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாம் பழைய பேட்டர்ன் என்ன படிச்சிங்களோ அதையே படிச்சுட்டு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை தாண்டிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸில் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஐ ஹோப் இதை பற்றி நான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளுமே ரொம்ப பர்டிகுலராக கிளாஸஸ் எடுக்கும்போது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இது தமிழ் அல்லது இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இதுக்கு எப்பவும் போல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பாலிட்டி அண்ட் ஐஎன்எம்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய டெஸ்ட் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஏரியாவில்